என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-2 வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு 7 மார்க்கில் 8 மார்க்கில் கேட்பாங்க. எப்போயுமே வெக்டர் அல்ஜிப்ரா வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹிண்ட்டு வெக்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்மால் லெட்டர் எழுதணும். ஸ்மால் ஏ வெக்டர், ஸ்மால் பி வெக்டர், ஸ்மால் சி வெக்டர், அந்த மாதிரி எல்லாமே வெக்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதணும். ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர்னு எல்லாமே. சரிங்களா, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்ம ப்ரூவ் தட் த பாயிண்ட்ஸ் given by the பொசிஷன் வெக்டர்ஸ். பாருங்கள், பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லெட்டுன்னு எழுதிட்டு பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதணும். கேபிட்டல் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓ வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். பொசிஷன் வெக்டர்னாவே ஓஏ வெக்டார்னு எழுதணும். சரிங்களா, ஓஏ வெக்டர்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். அதில் எழுதிக்கிறேன் 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். அடுத்து இருக்கிறது வந்து இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது இது ஓபி வெக்டார். ஓபி வெக்டார் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் தான் இருக்குது. எது இல்லை, ஐ இல்லை. அப்போ ஐ மிஸ் ஆகிருக்குன்னா நம்மளே கொடுத்துக்கணும். 0i வெக்டார் அர்த்தம். என்னென்ன 0i வெக்டார். இந்த ஜேக்கு முன்னாடிலாம் பாருங்கள் மைனஸ் ஜே வெக்டர்னு அர்த்தம், மைனஸ் 1j வெக்டார்னு அர்த்தம். கரெக்டுங்களா, மைனஸ் கே வெக்டர்னா மைனஸ் 1k வெக்டார். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அடுத்து மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓசி வெக்டார். இது வந்து என்னென்னா ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 9j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுங்க, இங்கே மிஸ் ஆகிருக்கிறதுனால நான் 0i வெக்டர்னு கொடுத்தேன். இங்கே ஜேயினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்கள் -1, அதனால தான் -1 கொடுத்துருக்கேன். இந்த கேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் -1, அதான் -1 கொடுத்துருக்கேன். சரிங்களா, அடுத்து இது ஓஏ, ஓபி, ஓசி. அடுத்து பாருங்கள் நாலாவது இன்னொரு வெக்டர் இருக்குது, அது வந்து ஓடி வெக்டார். ஓடி வெக்டார் ஈக்குவல் டு -4i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். கோப்லனார்னால நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், கம்பல்சரி வந்து ஆன்சர் வந்து 0 வரணும். இதே ப்ராப்ளத்தை நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா, கோப்லனார்னு பேர் கேட்காம லை ஆன் த சேம் பிளேன்னு கேட்பாங்க. நல்லா கவனிச்சுங்க, லை ஆன் த சேம் பிளேன் அப்படின்னாலுமே கோப்லனார்னாலும் ரெண்டும் ஒன்று தான். கோப்லனாருங்கிறது டைரெக்டாக கேட்குறது, லை ஆன் த சேம் பிளேனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், ஒரே ப்ராப்ளம் தான். சரிங்களா, இப்போது நம்ம என்னென்னா கோப்லனாரோட கண்டிஷனை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ கோப்லனாரோட கண்டிஷன் பார்க்கலாம். கோப்லனார் கண்டிஷன் இப்போ ஃபார்முலா வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ கோப்லனார்னாலே ஃபஸ்ட் நான் எதில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் போட சொல்லிக்குமா. இந்த ஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0, சீனாவே இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட், இந்த ஓங்கிறது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோப்லனாரில் பார்த்தீங்கன்னா 3 வெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஏபிசின்னு கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக ஏ கமா பி கமா சின்னு போட்டு நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி வந்திருக்கு. என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அங்கே பாருங்களேன், இப்போ நான் கொடுக்குறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை ஃபஸ்ட் எடுத்துங்க, இந்த ஓ வந்து விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஏ, இங்கே என்ன இருக்குது பி, இதை மட்டும் பாருங்கள். அப்போ இந்த என்ன இருக்குது இங்கே ஏபி வெக்டார். ஃபஸ்ட் எடுத்து வந்து ஏபி வெக்டார். நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எழுதுகிற மாதிரியே தான் ஏபி வெக்டார். அடுத்து இங்கேருந்து இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஓவில் விட்டுருங்க, ஏபி வெக்டார். அடுத்து பாருங்கள் இங்கேருந்து இதும்போது பிசி வெக்டார். அடுத்து இங்கேருந்து எடுத்திங்கன்னா என்ன ஆகும், சிடி வெக்டார். புரியுதாமா, அந்த ஓ வந்து மறைச்சிங்கம்மா. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு மட்டும் எடுங்க. இந்த ரெண்டு மட்டும் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஏபி வெக்டார். எங்கே நிப்பாட்டுறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், திருப்பி பிசி வெக்டார். எங்கே நிப்பாட்டுறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், திருப்பி சிடி வெக்டார். அப்போ நம்ம என்னென்னா இதான் கோப்லனாரோட கண்டிஷன். ஏபி வெக்டார், பிசி வெக்டார், சிடி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்து ஆன்சர் என்ன வரணும், நம்மளுக்கு வந்து 0 வரணும். ஆனால் இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு ஏபி வெக்டார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை. அப்போ நம்ம ஏபி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், முடிவு புள்ளியிலிருந்து ஆரம்ப புள்ளி வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இது ஏங்கிறது ஆரம்ப புள்ளி, அதாவது இனிஷியல் பாயிண்ட். பிங்கிறது வந்து ஃபைனல் பாயிண்ட் இல்லை, டெர்மினல் பாயிண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்போ முடிவு புள்ளிங்கிறதுலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ அந்த ரிவர்ஸ் எழுதிங்க, ஓபி வெக்டார் இந்த முடிவு புள்ளி மைனஸ் ஆரம்ப புள்ளி வந்து ஓஏ வெக்டார். உங்களுக்கு புரியிருக்கா அப்படி சொல்கிறோம், புரியுங்களா. அப்போ ஏபி வெக்டாருங்கிறது என்ன, ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஓபி வெக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஓபி வெக்டர் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அதனுடைய நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் 0, ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் -1, கேக்கு முன்னாடி என்ன இருக்குது -1. அடுத்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மைனஸ் ஓஏ வெக்டர்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பாருங்கள் மைனஸ் ஓஏ வெக்டார். இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் ஓஏ வெக்டருங்கும் போது இந்த ஓஏ எழுதும்போது சேஞ்ச் த சைன் வந்து நம்ம பண்ணணும். ஓஏ எழுதும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் த சைன் வந்து பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +4ன்னு இருக்குங்களா, நம்ம எழுதும்போது என்ன பண்ணலாம் -4, +5 இருக்குது நம்ம எழுதும்போது -5, +1ன்னு இருக்குது கேக்கு முன்னாடி நம்ம எழுதும்போது -1. இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மைனஸ் வர இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சேஞ்சை சைன் பண்ணணும். ஓஏ பக்கத்தில் வரதுனால இங்கே இருக்கிறதுக்கு எல்லாத்துமே சைன் மாத்திரம் ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுறேன். இப்போ கால்குலேட் எடுத்துகிட்டு 0 - 4 0 - 4 நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது -4. அடுத்து பாருங்கள் -1 -5 ஆன்சர் என்ன வருது -6. அடுத்து -1 -1 ஆன்சர் என்ன வருது -2. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன ஏபி வெக்டர்னுடைய ஆன்சர். இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிசி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பிசி வெக்டர். இப்போ பிசி வெக்டர் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதலாம், முடிவு புள்ளி என்ன ஓசி வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி என்ன ஓபி வெக்டர். அப்போ இந்த என்ன ஓசி வெக்டரோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஓசி வெக்டர் என்ன 3, அந்த ஜேக்கு முன்னாடி இருக்குது 9, கேக்கு முன்னாடி 4. அடுத்து பாருங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓபி வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓபி வெக்டரில் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு நெகட்டிவ் சைன் வந்திருக்கா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஓபிக்கு வந்து சைனை மாற்றணும். இங்கே +0ன்னு இருக்குது, அது வந்து என்ன 0க்கு வந்து ப்ளஸ் சைனும் கிடையாது மைனஸ் சைனும் கிடையாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த -1 இருக்குது, -1க்கு ஆப்போசிட் சைன் என்ன +1, இந்த -1க்கு ஆப்போசிட் சைன் +1. இது வந்து என்ன ஓபி வெக்டரோடது. ஓசி வெக்டர் தான் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், ஓபி வெக்டர் தான் இங்கே செகண்ட் எழுதியிருக்காது. இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். இது எந்த வெக்டர், பிசி வெக்டர் அப்படி எழுதிக்கங்க. ஈக்குவல் டு இப்போ என்ன பாருங்கள் 3 + 0 நமக்கு என்ன வரும் 3. அடுத்து 9 + 1 வந்து நமக்கு என்ன வரும் 10. அடுத்து 4 + 1 நமக்கு ஆன்சர் என்ன வரும் 5. அப்போ 3 10 5ங்கிறத இதுதான் பிசி வெக்டர். இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, சிடி வெக்டர். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சிஏன்னு கண்டுபிடிப்போம், இங்கே வந்து சிடி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிடி வெக்டர் ஈக்குவல் டு சிடி வெக்டர் என்ன எழுதலாம், முடிவு புள்ளி பாருங்கள் ஓடி வெக்டர் மைனஸ் என்ன ஓசி வெக்டர், இதுதான் அது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஓடி வெக்டர் எழுதணுமா, ஓடி வெக்டரோட ஆன்சர் பாருங்கள் -4i -4 + 4 + 4 அதை எடுத்து எழுதிக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுகிறேன் -4 + 4 + 4. அடுத்து இந்த ஓசி வெக்டரில் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்சை வந்து சைன் பண்ணணும், இந்த சைன் வந்து மாற்றணும். அப்போ ஓசி வெக்டர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓசி வெக்டர் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு சைன் மாற்றணும், +3ன்னு இருக்குது, நான் எழுதும்போது -3ன்னு எழுதுவேன். +9க்கு -9 +4க்கு -4 புரியுதுங்களா, சைன் மாற்றி எழுதணும். -3 +9க்கு -9 +4க்கு நம்ம -4ன்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம் கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன சிடி வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு -4 -3 நம்ம என்ன பண்ணணும் -7. அடுத்து பாருங்கள் 4 - 9 ஆன்சர் என்ன வருது -5. அடுத்து 4 - 4 ஆன்சர் என்ன வருது 0. இது சிடி வெக்டர். இப்போது இதெல்லாமே ஸ்டெப் 1ல் வச்சுக்கலாம். இதெல்லாமே என்னென்னா ஸ்டெப் 1. இப்போ கோப்லனரோட கண்டிஷன் நம்மளுக்கு என்னமா, கோப்லனரோட கண்டிஷன் வந்து இங்கே பாருங்கள் ஸ்கொயர் பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிடி வெக்டார் இது கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன வரணும், நம்மளுக்கு வந்து 0 வரணுமா, ஆன்சர் என்ன நம்மளுக்கு வந்து என்ன 0 நம்மளுக்கு வரணும் கரெக்டாக. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா இதை பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க. இப்போ என்ன பண்ணோன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதிட்டு ஏபி வெக்டார் பிசி வெக்டார் அடுத்து சிடி வெக்டார்னு எழுதிட்டு இங்கே டிட்டர்மன் போட்டுக்கிறேன். இப்போ ஏபி வெக்டரோட ஆன்சர் எனக்கு என்ன வந்தது பாருங்கள், ஏபி வெக்டரோட ஆன்சர் இதுதான் ஏபி வெக்டரோட ஆன்சர் -4 -6 -2 அதையும் எழுதிக்கிறேன். இது ஏபி வெக்டருக்கு பதிலாக -4 -6 -2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பிசி வெக்டார். பிசி வெக்டரோட ஆன்சர் இது தான்மா 3 10 5 அதையும் எழுதிக்கலாம் 3 10 5. அடுத்து சிடி வெக்டார், சிடி வெக்டரோட ஆன்சர் என்ன பாருங்கள் -7 -5 0 இங்கே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்ட் காலத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி, இது வந்து ஏபி வெக்டர் ஆன்சர், இது பிசி வெக்டர், இது வந்து சிடி வெக்டர். இப்போ ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம எடுத்து எழுதுகிறோம் -4 3 -7. அடுத்து செகண்ட் காலம் என்ன -6 10 -5. இப்போ எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஸ்வல் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா கால்குலேட்டர் எடுத்துங்க. இது பாருங்கள் -4 × 10 10 × 0 நமக்கு ஆன்சர் என்ன வரும் 0 தான் வரும். பாருங்கள் -4 × 10 × 0ன்னு கால்குலேட்டர் எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருது 0. அதையும் எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள் -6 × 5 × -7 -6 × 5 × -7 ஆன்சர் என்ன வருது 210 +210. அப்போ +210 இங்கே கொடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் -2 × 3 × -5. அப்போ -2 × 3 × -5 ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 30. என்ன 30னா +30. அப்போ +30 இங்கே எழுதிடுறோம். அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போது கீழிருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும் -7 × 10 × -2
புரியுதுங்களாமா? அப்போ -7 × 10 × -2 ஆன்சர் என்ன வருது? +140. 140 எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், -5 × 5 × -4 -5 × 5 × -4 ஆன்சர் என்ன வருது? +100. அந்த +100 இங்கே எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், 0 × 3 × -6 0வால் எதை மல்டி பண்ணாலும் 0 தான் வரும். 0 × 3 × -6 ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? +0 இங்கே எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஸ்டெப்பில் அடித்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், 0 வந்துடும். இல்லை தனித்தனியாக கூட சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 0 ப்ளஸ் என்ன வருது பாருங்கள்? 210. அடுத்து என்ன இருக்குது? +30. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 240. நீங்கள் இதை மட்டும்தான் நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மைனஸ்லேருந்து நம்ம இது பண்ணணும். மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணதோட ஆன்சர் 240. அடுத்த மைனஸ்லேருந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 140 + 100 + 0ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? -240. அப்போ 240ல் 240 போச்சுன்னா ஆன்சர் என்ன? 0. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிடி வெக்டார் இது பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துருக்கு? நம்மளுக்கு வந்து 0 வெக்டர் வந்துருச்சு. இப்போ 0 வெக்டர்னு வந்ததுனால இது கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளம் வந்து கோப்லார்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். நம்ம வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஏபி பிசி சிஏன்னு எடுப்போம். இங்கே வந்து சிடின்னு வருது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சிருக்கு. கிவன் பாயிண்ட்ஸை பாருங்கள். இந்த ஓ மறைச்சிட்டு ஏபி எதில் முடிக்கிறீங்களோ அதுலேருந்து ஆரம்பிங்க. அடுத்து பிசி, அடுத்து வந்து சிடி. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.